ஆமாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் உங்கள் சுஜி பழனி. சத்து மாவு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அதனால வந்து ஆர்டர் ஒன்று வந்திருக்குது. அதுக்கோசரம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெஷ் பேட்சா இது வந்து நாங்கள் உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஆர்டராகவும் நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் வீட்டில் செய்கிறதானாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கோசரம் தான் உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு பொருள் போடுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா வறுத்து அதை அரைக்கணுங்க. காயுதோ இல்லையோ அது வந்து நல்லா நம்ம வறுக்கிற விதத்துல தான் அந்த பக்குவமா அமையும். அதனால தான் இப்போ நான் ஃபர்ஸ்டே வந்து சோளம் வந்து வறுத்துட்டேங்க. வறுத்து அது லைட்டா வெடிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வறுத்து வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கைக்குத்தல் அரிசி, இந்த அரிசி இது அதையும் வறுத்துட்டேன். லைட்டா நீ கொஞ்சம் இதை ஆகணும், அதையும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வந்து அதைய நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். கைக்குத்தல் அரிசி. அடுத்தது வந்து வரகரிசி போட போறேன். வரகு, சரிங்களா? இதுக்கு ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன இது வந்து எவ்வளோ குவான்டிட்டி போடணுன்றத சொல்கிறேன், ஓகேங்களா? இது வந்து நான் இப்போது ஒரு ஆர்டர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2 கிலோவுக்கு வர மாதிரி நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே அரை கப்பில் தான் இருக்கும். முக்கால்வாசி வந்து அரை கப் மொத்தம் இதில் 25 பொருட்கள் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையுமே நான் டெக்ஸ்ட் வாரியாக டைப் பண்ணி தரேன், ஓகேங்களா? இது வரகரிசி கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹீட்டாலாம் வைக்கக்கூடாது, நார்மல் கன்சிஸ்டன்சியில் தான் வைக்கணும், சரிங்களா? உங்களால் பண்ண முடியல, ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி, ஓகேங்களா? எல்லாமே ஃப்ரெஷ் பேட்ச். ஓவர் தமிழ்நாடு இல்லைங்க, எல்லா பக்கமே பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுக்குறேன், இல்லை என்னோட இமெயில் ஐடியிலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வந்து வரகரிசி கை எடுக்காம தாங்க நீங்க பண்ணிட்டே இருக்கணும். இப்போ மைக்குக்கு வாய்ஸ் வராது, ஆகும்னால தான் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருகக்கூடாது, சிம்மிலேயே தான் இருக்கணுங்க. அடுப்பு சிம்மிலேருந்து நம்ம வந்து மாறக்கூடாது, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்து காட்டும், சரிங்களா? இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரமே ஆகும், பரவாயில்ல, மெனக்கெடுவோம். நம்ம பிள்ளைங்களோட ஹெல்த் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நிறையா வந்து கெமிக்கல்ஸ் தான் உள்ளே போடுறோம். இதை சாப்பிட்டாலே ஒரு மாதிரி உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குங்க. இதை பாலில் போட்டு குடிக்கலாம். இதை அப்படியே சுடு தண்ணியில் ப்ரிப்பேர் பண்ணி சுடு தண்ணியை வச்சு இதில் அது ஒரு நிமிஷம் கட் பண்ண ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக வந்துருச்சு இல்லைங்க. அப்புறம் எடுத்து நம்ம வேற ஒரு இதில் ஆறது கொட்டிடுவோம். ஒரு அகலமான பேசனோ குண்டாலையோ தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்க. சின்ன குறுகலானதுலலாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அடுத்தது வந்து பச்சைப்பயிறு. இதையும் நல்லாவே நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும், நல்லா கிண்டிகிட்டே தான் இருக்கணுங்க. அப்புறம் இது எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா, சாப்பிட்றதுக்கு தண்ணிலையும் கலந்து குடிக்கலாம், பால்லையும் கலந்து குடிக்கலாம். 7 மாத குழந்தையிலேருந்தே என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது நான் இதுக்கெல்லாம் இல்லை, வாங்கிட்டு இருக்கிறாங்க கண்டினியூவா. இது ஏன் பக்கம் இல்லைங்க, இது எங்கள் அம்மாவோடது. எங்கள் அம்மா என் பிள்ளைங்களுக்கோசரம் செஞ்சதை நான் வந்து இங்கே பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்க, சத்து மாவு நீ ப்ரிப்பேர் பண்ணுறல, அதுக்கு அப்படியே நாங்கள் டெவலப் ஆனது தாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து என்கிட்ட கேட்பாங்க, நான் செஞ்சு கொடுத்துருவேன். சிலவங்களுக்கு வந்து நான்லாம் ஓகே சொல்லி செஞ்சு கொடுத்துருவோம். பச்சை நல்லா வணங்குங்க. இதோ வறுபட்டுருச்சு, சரிங்களா? இதையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து குதிரைவாளி. எல்லாமே வந்து அளவு தாங்க, சரிங்களா? குதிரைவாளி ரொம்ப அது டக்கோட உடனே எடுத்துடணும். ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறேங்க. இது மலக்கல இதே மாதிரி வச்சிருந்தா, ஸ்டாக் வச்சிருந்தா கெட்டு போயிடும், அதெல்லாம் கிடையாது. இது நல்லாவே நான் உங்களுக்கு வறுத்து
அரைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தன்மை இருக்காது. ஈரத்தன்மையோட இருந்தால் தான் வண்டு வைக்கும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருங்க. அரிசி எப்படி பொரியுமோ அதே மாதிரி தான் குதிரைவாளியோடதும் அந்த தன்மையெல்லாம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அடுப்புக்கிட்ட வேலை செய்யும் போது வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பொரிஞ்சிருச்சு பாருங்க, தெரியுதுங்களா? கலர் மாறி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் மாறும். அதை வச்சுதான் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். சாரி. அடுத்தது ராகி. ரெண்டு துணி சப்போஸ் நீங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா 2 வச்சு இது பண்ணுங்க. ஓகேவா? கட் பண்ணிருப்பாவா? நான் பார்க்க வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து உடச்சக்கல்ல, பொட்டுக்கல்லன்பிங்களா, அதனால கட் பண்ணி. ஆனா இது வந்து இருக்கும், ஆனா ஆறுனாதான் அந்த தெரியும். இந்த கல்லை மட்டும் வேர்க்கல்ல வந்து வேர்க்கல்ல தோலோடய போடலாங்க. தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுல இருக்கு சத்து எல்லாமே. இதுவும் வறுப்பட்டுருச்சுங்க. இதுவும் நவுத்து போன மாதிரி தான் இருக்கும், ஆனா ஆறுச்சுன்னா மோப்பாயிருங்க. இது தெனை. தெனை இதுல வந்து இயற்கை சம்பந்தமான பொருட்கள் தான் நிறையாவே நம்ம யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இப்போ காலகட்டங்கள் வந்துருச்சு. அதனால தான் நாங்கள் வந்து நார்மலாகவே வந்து என் பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சாலும் டாக்டர்ஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி கை வைத்தியம்ன்றது நம்ம பார்ப்பாங்க. பாட்டிங்க அம்மாக்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அதை கோவில அங்கே போய் இருக்கிற துளசி எடுத்து பிச்சு போடு, கற்பூரவள்ளி எடுத்து பிச்சு போடு, ஐயோ வயிற்றுல பூச்சியா இருக்குதா 2 வேப்பம் கொழுந்து எடுத்து வாயில கடி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதுலலாம் ஒரு சின்ன சின்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. அதுபடிதான் நம்ம வந்து வளர்ந்தோம். ஆனா இப்பத்த ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. ஃபுட்ல பாத்தீங்கன்னா பீஸா, பர்கர் எல்லாத்துலயுமே வந்து கெமிக்கல்ஸ் வந்து எல்லா ஃபுட்லயுமே கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நம்ம அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது, ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதை தான் விரும்புறாங்க. ஆனா நம்ம வந்து கொஞ்சமாவது ஹெல்த்தியா நம்ம கொடுத்து பழகலாம். இதை காலையில கொடுங்க இந்த மாதிரி. இது அப்புறம் நாங்கள் வந்து இனி வெயிட் லாஸ் பவுடர் தயாரிக்கிறோம், கருப்பு உளுந்தங்கஞ்சி தயாரிக்கிறோம், ஹேர் ஆயில் தயாரிக்கிறோம், அப்புறம் வந்து ஃபேஸ் ஃபேர்னஸ் பவுடர்னு ஒன்று இருக்குதுங்க. அது வந்து கை குழந்தையிலேருந்து எல்லாருமே போடலாம். இது அத்தனையுமே எங்கள் அம்மாவோடதுங்க, எங்கள் அம்மாவோடது மட்டுமே. இது எதுவுமே என்னோடது எதுவுமே இல்லைங்க. இட்லி பொடி கருவேப்பிலை பொடி எல்லாமே நாங்கள் பண்றோங்க. இது ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பிரியாணி அரிசி. சாப்பாட்டுக்கு போடுறதெல்லாம் நம்ம இதுல போட்டு சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த மாதிரிதான் இதுலயும் ஒரு சிலது வந்து தன்மைகள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குங்க. புரதச்சத்து, நார் சத்து, அந்த மாதிரி விட்டமின் எல்லாமே போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? லைட்டா அரிசி பொரியிற மாதிரி வந்தாலே போதும், எடுத்துடலாம். ஏன்னா நிறைய நம்ம இதுல வறுத்துக்கிட்டே இருக்கோங்களா. நான் சிம்லியே தாங்க வச்சிருக்கிறேன், அடுப்பை மாத்தல. ஓட்டி விடாம கடைசி வரைக்கும் பார்த்தாதான் ஒரு ப்ராடக்டோட இது வந்து தெரியுங்க, தன்மை. எங்க ப்ராடக்டோட நேம் என்ன தெரியுங்களா? அப்பா ப்ராடக்ட். ஆமாங்க, அப்பா ஹெல்த் மிக்ஸ், அப்பா வெயிட் லாஸ் பவுடர், அதுதாங்க வெயிட் லாஸ். அப்புறம் வந்து அப்பா உளுந்தங்கஞ்சி, அப்பாவோட ஹேர் ஆயில். அப்பா என்னடா அப்பாங்கிறாளே, நான் அப்பானா ஸ்பெஷல் தாங்க எனக்கு. எங்க அம்மா போன அப்புறம் எங்க அப்பா மட்டும்தாங்க என் கூடயே லைஃப்ல டிராவல் பண்ணிட்டே வராரு. யாருமே கூட இல்லாத நேரத்துலயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அப்பா வந்து ஒரு பேக் போனா இருப்பாருங்க. அவர் நம்ம வாழ்ற வாழ்க்கையிலயும் அவர் பேக் போனா இருப்பாரு. ஆனா அம்மா இறந்தப்போ
இறந்த அப்புறம் எனக்கு எங்க அப்பா தாங்க ஃபுல் சப்போர்ட்டுமே. நான் கஷ்டப்படுற காலத்துலயும் சரி, எல்லா நேரத்துலயும் சரி, நான் சோர்ந்து இருந்தேன்னா கூட அம்மாவோட இடத்தையுமே வந்து அப்பாவால நிரப்ப முடியுன்றத நான் அந்த டைம்ல தாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி, 2 பேத்துக்குமே வந்து எங்க அப்பா ஒரு ஸ்பெஷியஸ். இதோ பொரிஞ்சிருச்சு பாருங்க. அடுத்தது அவ்வளவுதாங்க. இதையே ஷிஃப்ட் பண்ணிடலாம். அடுத்த உட்கார்ற ஒன்னா கால் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து பிளாசோ போட்டிருக்கேன். அது வந்து மெட்டீரியல் பாவா இது சிந்தட்டிக் என்னமோ தெரியலங்க, ஜீனியர் என்னமோங்க. அது ரொம்ப ஹீட் அப்சர்வ் பண்ணும். அதனால நான் காட்டன் துண்டு மாதிரி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெள்ளை உளுந்து. கருப்பு உளுந்து தான் போடணுன்ற அவசியம் இல்லை, வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். அதுவும் போடலாம், இதுவும் போடலாம். நாங்க வந்து கருப்பு உளுந்து கஞ்சி தனியா பண்றோம் இல்லைங்களா, அதனால இதுல நாங்க அதை கலக்க மாட்டோம். இதுல வந்து ஒயிட் தான் கலப்போம். இதுவுமே லைட்டா ப்ரௌன் வரணும். அந்த ஸ்மெல் ஒவ்வொரு நீங்க கலக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு வறுக்கிறப்போ அந்த ஸ்மெல் அரோமா, அந்த வாசம், எப்படி வேணா பேர் வச்சுக்கலாங்க, அந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா உட்காந்து அவங்க செய்வாங்க. அப்போ அந்த ஸ்மெல் இருக்கு பாருங்களா, அதை மோப்ப முடிச்சுக்கிட்டே வருவேன். அதுவும் வந்து பிரியாணி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ஸ்கூல் விட்டு வரும்போதே எங்க அம்மா கிட்ட, அம்மா பிரியாணிமா வந்துட்டியா, மோப்பம் முடிக்கிற விளையாட்டவே மோப்பம் முடிச்சுட்டே வருவியான்லாம் கேட்பாங்க. ஆனா ஆமா, இப்போ என் பையன் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். ப்ரௌனிஷா வரணுங்க. எல்லாமே ஈரப்பதம் இல்லாம நல்லா வறுக்கணும். இதோ உளுந்து கலர் மாறிடுச்சு பாருங்க. கட் பண்ணுங்க, அந்த போனோட வால்யூம் கேக்குங்க. கலர் மாறிடுச்சாங்க, அவ்வளவுதான். ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தம்பி சுட போது நவுந்து உட்காருங்க. அடுத்தது வந்து சாமை அரிசி. தனித்தனியா அதோட தன்மைகள்லாம் எனக்கு சொல்ல தெரியலங்க. ஆனா மொத்தத்துக்கு இது சத்து மாவுன்றதுக்கு காரணம் வந்து எல்லா சத்துக்களும் நிறைஞ்சதுதான் சத்து மாவு. இதுவும் கலர் மாறி இருக்குங்க. அடுத்தது வந்து பார்லி. இதுவும் மாறிடுச்சுங்க. பார்லி. தம்பி கால் எடுங்க, அடுப்பு கிட்ட இங்க உட்காராதீங்க. அடுத்தது வந்து கருப்பு சுண்டல். நான் இது உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் நான் இப்படி எடுத்து வைக்கல. ஆக்சுவலா ஒரு எல்லாமே வந்து ஒரு அளவா தான் நம்ம இது போடணும். எல்லா ஒரு பொட்டன்ஷியல் என்ன சொல்வீங்க, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, எல்லாமே ஒரு அளவு தான். ஃபைபர் கண்டென்ட், அதனால ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொன்றும் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுவும் வறுத்துருச்சுங்க. அடுத்தது வந்து ஜவ்வரிசி பாயசத்துக்கு வைப்பேன்லங்க, அதுதான். இதுல ஜவ்வரிசிலையும் வந்து உடைச்சது, இது சின்னது. ஜவ்வரிசி மட்டும் தன்மையை சொல்றேங்க பாருங்க. அரிசி எப்படி பொரியணும்னு சொன்னா அதே மாதிரி ஜவ்வரிசியும் பொரியுங்க. உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, தெரியுதுங்களா?
ஜவ்வரிசி பொரியுதுன்னா தான் அதோட தன்மை நல்லா இருக்குன்னா தான். கையை விடாம ஆனா ஒவ்வொரு பொருளுமே கிண்டணுங்க. ஜவ்வரிசி வறுபட்டுருச்சு, சாரி. அடுத்தது கம்பு. கம்பு கம்புமே அந்த மாதிரி பொரியுங்க. பொரிஞ்சிட்டு இருக்குங்க. ஏங்க அது எப்படி பொரியுதுன்னு பாக்குறேன். இத பாருங்க, பாப்கார்ன் மாதிரி பொரியுதா? ஆமாப்பா. பொரிஞ்சது போதுமா? இல்ல, எனக்கு கொஞ்சம் பொரியணும். தெரியுதுங்களா வெடிக்கிறது? ஆமா. அவ்வளவுதான். கருப்பு கவுனி அரிசி. அப்புறம் ஒவ்வொன்றும் பதமா வறுத்து அந்த ஹீட்டை கொடுக்கணும். வெயில்ல காய வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமாவும் கொஞ்சம் வறுக்கணும். அப்பதான் வந்து அதோட நல்லா இருக்கும், கெட்டு போகாம இருக்குங்க. இல்லைன்னா சீக்கிரமா வண்டு வந்துச்சிரும். இதை ஃப்ரிட்ஜ்லையும் கூட ஸ்டாக் பண்ணிக்கலாங்க. ஆனா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டாக் பண்ணிக்கணும். அரிசி பொரிஞ்சிருச்சு பாருங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து இதுவுமே பொரியும். பொரிஞ்சாதான் தெரியும். ஏன்னா வந்து கருகிருச்சா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அரிசியோட கலரே கருப்பா இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் கருப்பு கவுனி அரிசி. தெரியலைங்க, நானா சொல்றேன். இது வந்து சம்பா கோதுமை, நார்மல் கோதுமை இல்லைங்க. இது வந்து சம்பா கோதுமை. ஊர் பக்கங்கள்லாம் வந்து சம்பா கோதுமை கொடுங்க அப்படின்பாங்க. அதுதான் இது. கோதுமை ரவை செய்யறாங்க இல்லையா, அதோடது. ஆமா, நம்ம பொள்ளாச்சி பக்கம்லாம் பாத்தீங்களா சம்பா கோதுமை தான் மெயினே. நம்ம இந்த சைடு கொங்கு சைட்லயே. கத்தலாம் இல்லைங்க, எங்க அம்மாவோடது. எங்க அம்மா பண்றப்பெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு பண்றதுதான் தெரியும். ஒவ்வொன்றுமே வந்து ஆனா கொஞ்சம் கிளீன் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா பண்ணுங்க. ஏன்னா நிறைய கல்லுங்களா இருக்கும், கல்லு குப்பை. கோதுமையும் கொஞ்சம் நவுத்த மாதிரி தான் இருக்கும் வறுக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வந்துருங்க. இது வணங்கிருச்சுங்க. சோயா பீன்ஸ். இது வெள்ளை சோயா. இல்ல, அது வேக வச்சு சாப்பிட்டா அதுல சத்து அதிகம். இதுல இருக்கிற இப்ப நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஜீரண சக்தியாவும் வந்து கொஞ்சம் கொடுத்துருங்க. ஈஸியா ஜீரணம் ஆயிக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து ஜீரணம் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி தன்மையை நம்ம வந்து மாத்திக்கலாம். இது வறுபட்டுருச்சுங்க. இது சோளம், வெள்ளை சோளம். காயறதுலே பாதி பொரிஞ்சிருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? காஞ்சதே பொரிஞ்சிருக்குது. ஆனாலும் நம்ம ஒரு வறுக்கணும். இந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராதுங்க. இது எல்லாமே ஹெல்த்தி ப்ராடக்ட். ஐயோ இது சாப்பிட்டா குண்டாயிருவோம் அப்படிலாம் கிடையாது. ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாயிருவாங்க, அதெல்லாம் இல்லைங்க. இது சாப்பிட்டா சத்து, அவ்வளவுதாங்க.
போன் வெயிட் ஏறினாங்க கூட போதுங்க, ஆள் ஒல்லியா இருந்தாலும் பரவாயில்ல. என் பசங்க எல்லாம் ஒல்லியா தான் இருப்பாங்க, ஆனா போன் வெயிட் இருக்குன்றாரு டாக்டர். இது விளம்பரம்லாம் இல்லைங்க, இது எங்களோட ப்ராடக்ட். ஏன் பாவா? இதுவும் பொரிஞ்சிருச்சு. அடுத்தது பாதாம். இதுமே ஒவ்வொன்றா தனித்தனியா தான் வறுக்கணும், எல்லாமே வந்து தனித்தனியா தான் வறுக்கணும், மொத்தத்தையும் போடக்கூடாது. பாதாமும் ஹீட் ஏறணுங்க. இதுல மொத்தம் 26 ஐட்டம்ஸ். இத உப்பு போட்டும் குடிக்கலாம், சக்கரை போட்டும் குடிக்கலாங்க. இது வறுத்துருச்சுங்க. அடுத்தது முந்திரி. இது சத்து மாவு தானே, நம்ம முந்திரி பாதாம் இதெல்லாம் நிறைய போடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒரு அளவாக தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க. இதோட தன்மை ஏறுச்சுன்னா நம்ம மற்ற நாட்டு பொருட்களோட மருத்துவ குணம் வந்து போயிருங்க. அவ்வளோதான். இதுவும் இதாயிருச்சுங்க. அடுத்தது சாரப்பருப்பு. இது பாயசத்துக்கு நம்ம வீடுகளில் யூஸ் பண்ற ஒரு பருப்பு தான். இது சட்டுன்னு இதாயிரும் சீக்கிரம், அவ்வளவுதான். இது சட்டுன்னு ஆயிருச்சா, அவ்வளவுதான். அடுத்தது பிஸ்தா. பிஸ்தாவையும் ஏலக்காவையுமே ஒன்னாவே போட்டுக்கலாம். ஏலக்காய் வாசம் இத்தனை பொருட்கள் போட்டோம், அதை விட ஏலக்காய் வாசம் வந்து சேர்றப்போ செம்மையா இருக்கும். இதுவும் ரெடி ஆயிருச்சுங்க. இதுல ஏலக்காவும் பிஸ்தாவும் போட்டிருக்கிறோம். அடுத்தது சுக்கு. சுக்கு ஏற்கனவே காஞ்ச பொருள் தான், ஆனாலும் நம்ம அதைய கடைசியா தான் அதை வந்து வறுக்கணும். ஒரு இடத்துல வச்சா தீஞ்சு போயிடும், கருகி போயிடும். அப்புறம் வேகணும் ஒரு மாதிரி, அது ஹீட் எல்லா பக்கமே ஆகணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது அத்தனையுமே நம்ம இது வந்து காய வைக்கணும். கை படாம கலருங்க. எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து ஆற வச்சு உங்களுக்கு அரைச்ச அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. A few moments later. என்னப்பா அதுங்களே அரைச்சு வந்துட்டியா? அரைச்சு வந்துட்டேங்க. ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அரைச்சிடுறாங்க. அவ்வளவுதான், அரைச்சு வந்துட்டேன். இவ்வளோ நைஸா இருக்கணும். இதாருங்க, நைஸா இருக்கணும். பரவாயில்ல.
ஆமா மிஷின்ல அரைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிருந்தோம் இது சத்து மாவுன்னு சொல்லி அரைக்கணும். அப்பதான் வந்து கோதுமை அந்த போடுற மிஷின்ல தான் அவங்க அரைக்கணும். அந்த மத்ததுல போட மாட்டாங்க. ஆனாலும் நம்ம சொல்லலாம் கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி தெரியுதுங்களா பா உங்களுக்கு? வாச கமகமன்னு வருதுப்பா. ஆமா இதை நான் உங்களுக்கு கலக்கி எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். ஓகே பாய். உங்களுக்கு வேணும்னா இந்த கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து ஜிமெயில் கூட உங்களுக்கு நீங்க பிளேஸ் பண்ணலாம். இன்னொன்று உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட எல்லா டீடைல்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன். பாய் Bye. பாய் வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுஜி பழனி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.